24 பால்ல ஒரு 10 பால் யாக்கர் விழும். மிச்சம் 14 பால் கஷ்டம் தான். அதுதான். அவனாலதான் அது தோத்தோம் இன்னைக்கு மெயினா. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீ சொல்றது கரெக்ட் தான். பத்திரானா வந்து 2023ல இருந்த ஆக்ஷன் வந்து கிடையாது. 2024ல இந்த மாதிரி இருந்தப்பதான் இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரி ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பெட்டரா பவுலிங் போட்டிருந்தோம். நான் ரீசெண்டா ஷான் பலாகோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன், வீடியோ அனாலிசிஸ்ல. என்ன ப்ராப்ளம்னா அந்த ஆங்கிளிங், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த கழுத்துக்கு ஷோல்டருக்கு இருக்கு பாத்தியா, அந்த லெவல்ல ரிலீஸ் பாயிண்ட் இருக்கப்போ அவனுக்கு அந்த ஃபுல் ப்ரெஷரா அந்த யாக்கர்ஸ் போட முடியும். சோ அந்த லெவல் வந்து இந்த இந்த ஷோல்டருக்கு இந்த லெவல் இருக்கிறதுனால அந்த அந்த போடுற யார்கர் ரிலீவர்ஸ் எல்லாமே ஒன்னும் லோ ஃபுட் டாஸ் இந்த வைடா போதும். இதுக்கு முன்னாடி வந்து அவனோட பவர் ஜென்ரேஷன்லாம் வந்து கம்ப்ளீட்டா அந்த முதுகு கிட்ட இருந்து வருமா. முதுகு கிட்ட இருந்து உனக்கு அந்த ஸ்பின் ரொட்டேஷன்ஸ், நம்ம அந்த கிலாரி நம்மளோட சீமராஜா படத்துக்குள்ள ஒன்று த்ரோ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். அந்த பேர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு த்ரோயிங் எஃபெக்ட்ல வந்து பவுலிங் வரும். அந்த ஸ்லிங் இல்லாததுனால பயங்கரமா வந்து அந்த பேஸ் இருந்தாலுமே அந்த பாலை ஈஸியா பேட்ஸ்மேனால ரீட் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்லிடுறான். பட் ஆனா அது ட்ரூ. அனலைசிஸ் படி பார்த்தாலுமே பேட்ஸ்மேனால ஈஸியா ரீட் பண்ண முடியுது. நீ பார்த்தா நீ 160ல ஓடி வந்து ஓபி போட்டாலும் தொட்டு விட்டா 6 தானே போகும். எல்லா பாலும் ஓவர் பிச்சு ஸ்லாட்லயே போட்டுட்டு இருக்கான்டா. ரீட் பண்ண முடியுது. அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனை ரீட் பண்ண முடியுது. இதுலதான் மலிங்கா வந்து பிஸ்தா. உனக்கு அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் கொஞ்சம் அந்த லெவல்ல இருந்தாலுமே உனக்கு அந்த பாலை வந்து ரிசீவ் பண்ணா. பட் பத்திரா லெவல்ல இது